செய்யலாம். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. இன்பத்திலும் துன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருதிருப்பார். இன்பத்திலும் துன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார், கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். அன்பு என்னும் மாமுகத்திலே நான் அருந்திட ஏறக்களைத்தார், உன் அன்பு தெரியாமல் நீ என்றும் அனைத்திருந்தார், என்றும் அனைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அந்த மக்களே, ஆண்டவருடைய பாடுகளின் குருத்து ஞாயிறன்று இந்த பலியிலே நாம் சிறப்பிக்க உங்களை வருக என்று வரவேற்கின்றேன். இப்பொழுது இந்த பலியிலே நாம் பங்கேற்க உங்களை அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தவக்காலத்தின் 6வது வாரத்தின் இந்த முதல் நாளிலே, இந்த ஞாயிறிலே நாம் ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு அல்லது குருத்தின் ஞாயிறு என்று சொல்வோம். ஆகவே 2 விதமான விஷயம் இருக்கின்றது. பாடுகளின் ஞாயிறு சொல்லும் பொழுது கடவுளின் வேதனை, கடவுளின் அவர் எவ்வாறு உயிர் தருகின்றார் என்று சொல்லி அவர் நமக்காக மீட்பு அளிக்கின்றார், அதற்காக நாம் என்ன செய்வோம் என்று பார்க்கும் பொழுது இயேசு எவ்வாறாக தனது தந்தையின் சித்தத்தின்படி அவர் உயிர் கொடுத்து வாழ்ந்து வந்தாரோ அதை போல நாமும் தயாராக இருக்க வேண்டும், நமது வேதனையை அனுபவிக்க, கடவுளின் சித்தத்தை செய்ய என்று சொல்லுகின்ற ஒரு முதல் கருத்து. இரண்டாவதாக பார்க்கின்றோம் குருத்து ஞாயிறு என்று சொல்லும் பொழுது கடவுள் அரசராக எருசலேமுக்கு நுழைகின்றார். அப்படி என்றால் சந்தோஷமான விஷயம். எதற்காக? அவர் அரசர். இஸ்ராயல் மக்கள் புகழ்ந்து பாடி வந்தார்.
அப்படி என்றால் சந்தோஷமாக பாடி வந்தார். இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார். ஆகவே பார்க்கின்றோம் எவ்வாறாக இந்த ஞாயிறு இரண்டு விதமான ஒரு விஷயம் தருகின்றது. பாடுகள் வேண்டும் போது துன்புறம், கஷ்டத்தின் ஞாயிறு என்று சொல்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்றோம் எவ்வாறாக சந்தோஷத்தின் ஞாயிறு என்று. ஆகவே இந்த இரண்டு விஷயம் சொல்லுகிறது நமது வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த குருத்து ஞாயிறு மற்றும் பாடுகள் ஞாயிறு. இதிலே நாம் பங்கேற்கும் பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் நமது துன்பங்களை ஏற்று அது நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தருவார். ஆகவே நாம் தயாராக இருப்போம் என்று சொல்கின்ற ஒரு கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இந்த பள்ளியிலே நாம் இயேசுவோடு சேர்ந்து அவர் செல்கின்ற அந்த இல்லத்திற்கு நாம் செல்வோம். நித்திய ஜெருசலேம் என்று சொல்லும் பொழுது நமது ஆலயமாக இருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் அந்த இயேசுவிடம் அவர் போய் செல்லும் பொழுது அந்த இஸ்ராயல் மக்களை பார்த்து சொன்னார், நான் தான் உங்களது கடவுள், நீங்க தான் எங்களுக்கு மக்கள் என்று சொல்லி அந்த ஒரு வாக்குறுதியை முன்னிட்டு இப்பொழுது நாம் இந்த பௌர்ணமியில் நாம் பங்கேற்போம். இப்பொழுது குருத்தவர்களை ஆசீர்வதித்து மந்திரித்து நாம் பவனியாக செல்வோம். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஒரு நற்செய்தி வாசகம் வாசிக்கப்படும், அதிலே பங்கேற்போம். A reading from the Holy Gospel according to Matthew. When they drew near to Jerusalem and came to Bethphage, to the Mount of Olives, Jesus sent 2 disciples, saying to them, "Go into the village opposite you, and immediately you will find an ass tied and a colt with her. Untie them and bring them to me. If anyone says anything to you, you shall say, 'The Lord has need of them,' and he will send them immediately." This took place to fulfill what was spoken by the prophet, saying, "Tell the daughter of Zion, behold, your king is coming to you, humble and mounted on an ass, and on a colt, the foal of an ass." The disciples went and did as Jesus had directed them. They brought the ass and the colt, and put their garments on them, and he sat thereon. Most of the crowd spread their garments on the road, and others cut branches from the trees and spread them on the road. And the crowds that went before him and that followed him shouted, "Hosanna to the Son of David! Blessed is he who comes in the name of the Lord! Hosanna in the highest." And when he entered Jerusalem, all the city was stirred, saying, "Who is this?" And the crowd said, "This is the prophet Jesus from Nazareth of Galilee." கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பு மக்களே, இந்த நாள் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு மிக அருமையான நாளாக இருக்கின்றது. இந்த நாளிலே எதை பற்றி நாம் தியானிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 4 வார்த்தைகள் வைத்து இந்த வாசகமானது வரப்போயிருக்கும் அந்த பாடுகளின் நற்செய்தி கூட இதுதான் சொல்லுகின்றது.
எவ்வாறாக இயேசு துணிவோடு இருந்தார். He was daring. அடுத்தது அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். obeying. மூன்றாவது அவர் எல்லாரையும் பராமரித்தார். caring. நான்காவது அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார். இன்ஸ்பைரிங். ஆகவே இந்த 4 வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து துணிவோடு இருந்தார். அப்படி என்றால் எருசலேமுக்கு நான் சாக போகிறேன் என்று தெரிந்தாலும் கூட அவர் எனது மக்களுக்காக நான் செல்வேன் என்று சொல்லி அந்த எருசலேமுக்கு சென்றார். ஒரு அரசராக அவருக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. என் மக்களுக்காக நான் உயிர் கொடுப்பேன், அவர் மீட்புக்காக வேலை செய்வேன் என்று. He was daring. இரண்டாவதாக பார்க்கின்றோம் obeying. கடவுள் சொன்ன வேலையை நான் செய்வேன், எனது தந்தை சொன்ன வேலையை நான் செய்வேன், அவர் சித்தத்திலே நான் பங்கேற்பேன் என்று சொல்லி கீழ்ப்படிந்து தந்தார். ஆகவே நீங்களும் நானும் தியானிக்க வேண்டும். எவ்வாறாக இயேசு தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ நானும் கீழ்ப்படிந்து நடப்பேன். இரண்டாவது. மூன்றாவதாக பராமரிப்பு, கேரிங். அப்படி என்றால் அவர் கிறிஸ்துவை மட்டும் இருக்கவில்லை, எல்லாருக்காகவும் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவர் சொன்னது, நான் அனைத்து உலகின் மக்களுக்காக நான் இந்த மீட்பு தருவதற்காக உயிர் கொடுக்க போகின்றேன் என்று சொல்லி ஆம் என்று சொல்லி அவர் சென்றார். கேரிங், பராமரிக்க வேண்டும், எல்லோருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது. கடைசியாக நான்காவது இன்ஸ்பைரிங். எவ்வாறாக அவர் இயேசு என்று சொல்லும் பொழுது அவரை போல வாழ வேண்டும், இயேசு என்று சொல்லும் பொழுது அவரை போல பாடுகளை நான் பட வேண்டும், இயேசு என்று சொல்லும் பொழுது அவர் எவ்வாறாக உயிர்த்தாரோ அதை போல நானும் உயிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். 4 வார்த்தை நமக்கு மிக அருமையாக இன்றைய நாளை சிறப்பிக்க நமக்கு அழைக்கின்றது. ஆகவே தொடர்ந்து நாம் இந்த பணியிலே பங்கேற்போம். ஆமென். இப்பொழுது நாம் நமது கையிலே குருத்தொலைகளை ஏந்துவோம். ஏந்தி கொண்டு நாம் நமது நித்தியமான எருசலேம் அந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்வோம். Dear brothers, now we shall move on to the church of eternal Jerusalem, and so our response will be in singing praises to God in Jesus, saying, Hosanna to the Lord God highest, the King. இயேசுதான் நமது மீட்பர், அவருக்கு நமது புகழை பாடுவோம், ஹொசானா என்று சொல்லி அவரை நாம் புகழ்ந்து பாடி எருசலேமுக்கு செல்வோம். மகனுக்கு ஓசானா என்று உலகே ஆண்டவரே, தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பெருமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்ப தகுதி பெறுவோமாக. எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்தார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்பினார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்தார். ஆண்டவராக என் தலைவர் என் செவியை இருந்தார். நான் கிழந்தொழியில் விலகி செல்லவில்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பீக்கிறவர்களுக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வரும் காரி உமிழ்வதற்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலை நான் அடையவில்லை என்று அறிவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்தனர். உதட்டை பிதுக்கி தலை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவன் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கொண்ட இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். பதில் என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, தீமை செய்வரின் கூட்டம் என்னை படைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிடவில்லை. அல்லவி என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொண்டனர். என் உயிரின் மேல் சீட்டு போட்டார்கள்.
நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய் விடாதையும், என் வலிமையை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, உமது பெயரையும் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரை அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரை அனைவரும் அவரை பணியுங்கள். பல்லவி. என் இறைவா, என் இறைவா, என் இறைவா, என் இறைவா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியிருக்கதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம்மை தாழ்த்தி சாவைக்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவைக்கும் அளவிற்கு படிப்பவரா கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பேருக்கும் மேலான பெயரை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய ஆண்டவரின் திருப்பாடலின் வாசகம். One of the 12, who was called Judas Iscariot, went to the chief priests and said, "What will you give me if I deliver Jesus to you?" And they paid him 30 pieces of silver, and he sought an opportunity to betray him. Now, on the first day of unleavened bread, the disciples came to Jesus, saying, "Where will you have us prepare for you to eat the Passover?" He said, "Go into the city
to such a one and say to him, the teacher says, my time is at hand. I will keep the Passover at your house with my disciples. And the disciples did as Jesus had directed them, and they prepared the Passover. When it was evening, he sat at table with the 12 disciples, and as they were eating, he said, truly I say to you, one of you will betray me. And they were very sorrowful and began to say to him, one after another, is it I, Lord? He answered, he who has dipped his hand in the dish with me will betray me. The Son of Man by whom the Son of Man was betrayed. It would have been better for that man if he had not been born. Judas, who betrayed him, said, is it I, Master? He said to him, you have said so. Now, as they were eating, Jesus took bread and blessed and broke it and gave it to his disciples and said, take, eat. Sorry, take, eat. This is my body. And he took a cup, and when he had given thanks, he gave it to them, saying, drink of it, all of you, for this is my blood of the covenant, which is poured out for many for the forgiveness of sins. I tell you, I shall not drink again of this fruit of the wine until that day when I drink it new with you in my Father's kingdom. And when they had sung a hymn, they went out to the Mount of Olives. Then Jesus said to them, you will all fall away because of me this night, for it is written, I will strike the shepherd, and the sheep of the flock will be scattered. But after I am raised up, I will go before you to Galilee. Peter declared to him, though they fall away, because I will never fall away. Jesus said to him, truly I say to you, this very night, before the cock crows, you will deny me 3 times. Peter said to him, even if I must die with you, I will not deny you. And so said all the disciples. Then Jesus went with them to a place called Gethsemane, and he said to his disciples, sit here while I go yonder and pray. And taking with him Peter and the 2 sons of Zebedee, he began to be sorrowful and troubled. Then he said to them, my soul is very sorrowful, even to death. Remain here and watch with me. And going a little further, he fell on his face and prayed, my Father, if it be possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as thou wilt. And he came to the disciples and found them sleeping. And he said to Peter, so could you not watch with me 1 hour? Watch and pray that you may not enter into temptation. The spirit indeed is willing, but the flesh is weak. Again, for the second time, he went away and prayed, my Father, if this cannot pass unless I drink it. And again he said, and again he came and found them sleeping, for their eyes were heavy. So leaving them again, he went away and prayed for the 3rd time, saying the same words. Then he came to the disciples and said to them, are you still sleeping and taking your rest? Behold, the hour is at hand, and the Son of Man is betrayed into the hands of sinners. Rise, let us be going. See, my betrayer is at hand. While he was still speaking, Judas came, one of the 12, and with him a great crowd with swords and clubs from the chief priests and the elders of the people.
Now the betrayer had given them a sign, saying, "The one I shall kiss is the man, seize him." And he came up to Jesus at once and said, "Hail, Master!" And he kissed him. Jesus said to him, "Friend, why are you here?" Then they came up and laid hands on Jesus and seized him. And behold, one of those who were with Jesus stretched out his hands and drew his sword and struck the slave of the high priest and cut off his ear. Then Jesus said to him, "Put your sword back into its place, for all who take the sword will perish by the sword. Do you think that I cannot appeal to my Father, and he will at once send me more than 12 legions of angels? But how then should the scripture be fulfilled, that it must be so?" And that hour Jesus said to the crowds, "Have you come out as against a robber with swords and clubs to capture me? Day after day I sat in the temple teaching, and you did not seize me. But all this has taken place that the scriptures of the prophets might be fulfilled." And all the disciples forsook him and fled. Then those who seized Jesus led him to Caiaphas the high priest, where the scribes and elders had gathered. But Peter followed him at a distance as far as the courtyard of the high priest, and going inside he sat with the guards to see the end. Now the chief priests and the whole council sought false testimony against Jesus, and they might put him to death. But they found none, though many false witnesses came forward. At last two came forward and said, "This fellow said, 'I am able to destroy the temple of God and to build it in 3 days.'" And the high priest took up and said, "Have you no answer to make? What is it that these men testify against you?" But Jesus was silent. And the high priest said to him, "I adjure you by the living God, tell us if you are the Christ, the Son of God." Jesus said to him, "You have said so. But I tell you, hereafter you will see the Son of Man seated at the right hand of power and coming on the clouds of heaven." Then the high priest tore his robes and said, "He has uttered blasphemy. Why do you still need witnesses? You have now heard his blasphemy. What is your judgment?" They answered, "He deserves death." Then they spat in his face and struck him, and some slapped him, saying, "Prophesy to us, who Christ? You Christ, who is it that struck you?" Now Peter was sitting outside in the courtyard, and a maid came up to him and said, "You also were with Jesus the Galilean." But he denied it before them all, saying, "I do not know what you mean." And when he went out to the porch, another maid said, another maid saw him, and she said to the bystanders, "This man was with Jesus of Nazareth." And again he denied it with an oath, "I do not know the man." After a while, the bystanders came up and said to Peter, "Certainly you are also one of them, for your accent betrays you." Then he began to invoke a curse on himself and to swear, "I do not know the man." And immediately the cock crowed. And Peter remembered the saying of Jesus, "Before the cock crows, you will deny me 3 times." And he went out and wept bitterly. When morning came, all the chief priests and the elders of the people took counsel against Jesus to put him to death. And they bound him and led him away and delivered him to Pilate the governor. When Judas, his betrayer, saw that he was condemned, he repented and brought back the 30 pieces of silver to the chief priests and the elders, saying, "I have sinned in betraying innocent blood." They said, "What is that to us? See to it yourself."
and throwing down the pieces of silver in the temple, he departed. And he went and hanged himself. But the chief priests, taking the pieces of silver, said, "It is not lawful to put them into the treasury, since they are blood money." So they took counsel and bought with them the potter's field to bury strangers in. Therefore, therefore that field has been called the field of blood to this day. Then was fulfilled what had been spoken by the prophet Jeremiah, saying, "And they took the 30 pieces of silver, the prince of him on whom a price had been set by some of the sons of Israel, and they gave them for the potter's field, as the Lord directed them." Now Jesus stood before the governor, and the governor asked him, "Are you the king of the Jews?" Jesus said to him, "You have said so." But when he was accused by the chief priests and elders, he made no answer. Then Pilate said to him, "Do you not hear how many things they have testified against you?" But he gave no answer, not even a single charge, so that the governor wondered greatly. Now at the feast, the governor was accustomed to release for the crowd any one prisoner whom they wanted. And they had then a notorious prisoner called Barabbas. So when they had gathered, Pilate said to them, "Whom do you want me to release for you, Barabbas or Jesus, who is called Christ?" For he knew that it was out of envy that they had delivered him up. Besides, while he was sitting on the judgment seat, his wife sent word to him, "Have nothing to do with that righteous man, for I have suffered much over him today in a dream." Now the chief priests and the elders persuaded the people to ask for Barabbas and destroy Jesus. The governor again said to them, "Which of the two do you want me to release for you?" And they said, "Barabbas." Pilate said to them, "Then what shall I do with Jesus, who is called Christ?" They all said, "Let him be crucified." And he said, "Why? What evil has he done?" But they shouted all the more, "Let him be crucified." So when Pilate saw that he was gaining nothing, but rather that a riot was beginning, he took water and washed his hands before the crowd, saying, "I am innocent of this righteous man's blood. See to it yourselves." And all the people answered, "His blood be on us and on our children." Then he released for them Barabbas, and having scourged Jesus, delivered him to be crucified. Then the soldiers of the governor took Jesus into the praetorium, and they gathered the whole battalion before him, and they stripped him and put a scarlet robe upon him, and planting a crown of thorns, they put it on his head, and put a reed in his right hand, and kneeling before him, they mocked him, saying, "Hail, King of Jews!" And they spat upon him, and took the reed and struck him on the head. And when they had mocked him, they stripped him of the robe and put his own clothes on him, and led him away to crucify him. As they were marching out, they came upon a man of Cyrene, Simon by name. This man they compelled to carry his cross. And when they came to a place called Golgotha, which means the place of skull, they offered him wine to drink, mingled with gall. But when he tasted it, he would not drink it. And when they had crucified him, they divided his garments among them by casting lots. Then they sat down and kept watch over him there. And over his head they put the charge against him, which read, "This is the Jews, this is the this is Jesus, the King of the Jews." Then two robbers were crucified with him, one on the right hand and one on the left. And those who passed by derided him, wagging their heads and saying, "You who would destroy
the temple and built it in 3 days, save yourself. If you are Son of God, come down from the cross. So also the chief priests with the scribes and elders mocked him, saying, he saved others, he cannot save himself. He is the King of Israel. Let him come down now from the cross, and we will believe in him. He trusts in God. Let God deliver him now, if he desires him. For he said, I am the Son of God. And the robbers who were crucified with him also reviled him in the same way. Now, from the 6th hour, there was darkness over all the land until the 9th hour. And about the 9th hour, Jesus cried with a loud voice, Eli, Eli, Lama Sabachthani. That is, my God, why hast thou forsaken me? And some of the bystanders hearing it said, this man is calling Elijah. And one of them at once ran and took a sponge filled with the vinegar and put it on a reed and gave it to him to drink. But the others said, wait, let us see whether Elijah will come to save him. And Jesus cried again with a loud voice and yielded up his spirit. And behold, the curtains of the temple was torn in two from the top to bottom, and the earth shook, and the rocks were split. The tombs also were opened, and many bodies of the saints who had fallen asleep were raised. And coming out of the tombs after his resurrection, they went into the holy city and appeared to many. And the centurion and those who were with him, thinking what to do Jesus, saw the earthquake and took place. They were filled with awe and said, truly, this is the Son of God. There were also many women there looking on from afar, who had followed Jesus from Galilee, ministering to him, among whom were Mary Magdalene and Mary, the mother of James and Joseph, and the mother of sons of Zebedee. When it was evening, there was a rich man from Arimathea named Joseph, who also was a disciple of Jesus. He went to Pilate and asked for the body of Jesus. Then Pilate ordered it to be given to him. And Joseph took the body and wrapped it in a clean linen shroud and laid it in his own new tomb, which he had hewn in the rock. And he rolled a great stone to the door of the tomb and departed. Mary Magdalene and the other Mary were there, sitting opposite the sepulchre. Next day, that is after the day of preparation, is gathered before Pilate and said, remember how that impostor said while he was still alive, order the sepulchre to be made secure until the third day, lest his disciples go and steal him away and tell the people he has risen from the dead, and the lost fraud will be worse than the first. Pilate said to them, you have a guard of soldiers, go make it as secure as you can. So they went and made the sepulchre secure by sealing the stone and setting guard. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த மக்களே, திருப்பாடுகள் அதிகாரம் 59 இறைவசனங்கள் 10 இதிலே வாசிக்கின்றோம். கடவுள் என்னை அன்பு செய்கிறார், எனக்கு துணாக அவர் இருக்கின்றார். இவராக இருக்கும் பொழுது என் பகைவரிடமிருந்து என்னை அவர் காப்பாற்றுவார், நான் வெற்றி அடைவேன் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பு மக்களே, இன்றைய நாள் எல்லோருமே சந்தோஷமாக வந்து இயேசுவை அரசராக
ஏற்றுக்கொண்டு நமது உலகத்திற்கும் நமது திருச்சபைக்கும் நமது குடும்பத்திற்கும் அவர்தான் அரசராக இருக்க வேண்டும் என்று முழங்கி ஆர்ப்பரித்து பாடுகின்ற ஞாயிறாக இது திகழ வேண்டும் என்று நமது ஆசிராக இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு சூழ்நிலையிலே மக்கள் இல்லாமல் இந்த திருபலியை ஆற்றுவது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. It's very difficult for me to celebrate this wonderful Eucharist because there is a kind of hurt feeling that the whole world should come together as a family in exalting Jesus as a King of universe, as a King of the universal church, and the King of our families, our villages and towns. But then today now we are quarantined and asked to celebrate the Eucharist. But then still we proclaim as the Israelites proclaim. நாம் எங்கே இருந்தாலும் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடும் பொழுது இஸ்ராயல் மக்களை போல வாழ்கின்றோம். ஆகவே எந்த நாளிலே குருத்தோலை ஏந்தி செல்ல அந்த நாள் முதல் நாளே இயேசு யூதர்கள் 3 பேர் இருந்தார்கள். இப்பொழுது யார் இருக்கின்றார் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இயேசு இருக்கின்றார். நமது மத்தியிலே எப்பொழுது நாம் ஹோசானா என்று பாடினோமோ, when we sang Hosanna to Jesus, when we sang Hosanna to God, he was present. That's why எங்கே இருவர் மூவர் கூடி இந்த நாமத்தை புகழ்ந்து பேசுகின்றாரோ பாடுகின்றாரோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன் என்று. அந்த மக்களே, முதல் கருத்து என்னவென்றால் இயேசு கிறிஸ்து நமது குடும்பத்தின் அரசராக இருக்கின்றார். ஆகவே அவர் நமது குடும்பத்துக்கு வரும் பொழுது நமக்கு மீட்பு உள்ளது. நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். I was reading a book and we see Jesus thoughts during this day. என்ன யோசிக்கின்றார் இயேசு கிறிஸ்து அந்த குருத்தோலையை ஏந்தி கொண்டு அந்த கழுதை மேலே சென்றும் பொழுது அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு சொல்றார். என்ன வருத்தம்னா, எல்லாரும் என் மீட்பை ஒத்துக்கினாலும் சிலர் எனது மீட்பை ஒப்புக்கொள்ளாமல் சிதறிந்து போகின்றாரே. I am worried of those people who do not want to be saved, who do not want to come under the salvation of mine. அதற்காக நான் வருந்துகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, அவர் சாக போகின்றார். அதை மறந்து நான் என் மக்களை காப்பாற்ற போகின்றேன், அது கூட யோசனை இல்லாமல் நான் எத்தனையோ பேர் எனது இரக்கத்தை மறந்துவிட்டு இந்த மீட்பை மறந்துவிட்டு செல்கின்றாரே என்று அவர் வருந்துகின்றார். ஆகவே இன்னுரையிலே சொல்வது போல 4 வார்த்தை ரொம்ப ஆழமாக நமது இதயத்திலே பாய்ந்து செல்ல வேண்டும். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஒரு ஆங்கிலத்திலே ஒரு வாக்கியம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையானது ரோஜா போல அந்த பூவை போல இருந்தாலும் அந்த ரோஜாவை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த முள் எவ்வாறாக அதை பறிக்கும் பொழுது நமக்கு குத்தும். ஆனாலும் அதை பறித்துக் கொண்டு நாம் அது கடவுளை வைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பரிசாக அது தெரிகின்றது. ஆகவே நமது வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கும், பாடுகளும் இருக்கும். ஆகவே பாடுகள் நமது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் இயேசு போல மாறுகின்றோம். இந்த 4 வார்த்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னது? டேரிங், துணிவோடு நாம் செல்வோம். எங்கெல்லாம் நல்லது செய்வேன், அவளுக்கு நல்லது செய்வேன் என்று சொல்லும் பொழுது நிறைய எதிர்ப்பு வரும். ஆனாலும் நாம் செல்வேன், எருசலேமுக்கு செல்வேன் என்று சொல்லி இயேசு சென்றால் டேரிங். 2வது, அவர் கீழ்ப்படிந்தார். முதல் வாசகம் பார்க்கின்றோம் எவ்வாறாக அவர் சொல்லுகின்றார். ஐசாயா, நான் ஒரு கீழ்ப்படுகின்ற பணியாளராக இருக்கின்றேன். அது யார் என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் துன்பம் அந்த கிண்ணத்தை நான் ஏற்றுக்கொண்டாலும் நான் என் துன்பத்தை யாருக்காக நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பார்க்கும் பொழுது என் தந்தை சொல்படி நான் ஏற்றுக்கொள்கின்றேன். 2வது, எனது மக்களுக்காக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்ல விஷயம் முதலாவது வாசகம். 2வது வாசகம் பார்க்கின்றோம் எவ்வாறாக அவர் மறுபடியும் கீழ்ப்படுகின்றார். அன்பு மக்களே, கடவுள் மனிதரானார். அவர் மனிதரான பிறகு அவர் ஒரு ஊழியனாக அவர் திகழ்ந்தார்.
ஊழியனாக திகழ்ந்து மனிதன் சாவை அவனுக்கு அது நேச்சுரல். ஆனா கடவுள் அந்த மனிதனாகி அவர் திகழ்ந்து அந்த மனிதன் எவராக சாவை அடைந்தாரோ அதுவும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து அவர் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக அவர் உருவெடுத்து நமக்காக உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்து வந்தார். அதுதான் ஒபீடியன்ஸ், ஒபேயிங். நாம் கீழ்ப்படிய வேண்டும். யாருக்காக? இயேசுக்காக. ஏனென்றால் அவர் தான் நமக்கு அரசர். மூன்றாவதாக கேரிங். அப்படி என்றால் நமது செயல்கள், நமது பரிமாறம். அப்படி என்றால் ஒருவருக்கு ஒருவர் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் சொன்னார், நான் ஒருவருக்காக உயிர் கொடுக்கவில்லை, எல்லாருக்காகவும் உயிர் கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்து. நாமும் எல்லாரையும் பராமரிக்க வேண்டும். கேரிங். கடைசியாக மக்களே, யார் நமக்கு எடுத்துக்காட்டு, இன்ஸ்பைரிங், யார் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான். ஆகவே அவரும் இறப்பார், நாமும் இறப்போம். அவரும் உயிர்ப்பார், நாமும் உயிர்ப்போம். இதுதான் சின்னப்பர் சொல்வார், அவர் உயிர்க்கவில்லை என்றால் நமது விசுவாசம் வீண். அன்பு மக்களை, நமது விசுவாசம் வீண் அல்ல. இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், அவர் உயிர் தள்ளுவார். இதுதான் நமது விசுவாசம். இந்த 4 வார்த்தைகளை உள்வாங்கி இந்த நாளிலே நாம் சிறப்பித்து கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் வந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாரிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்து புறப்படும் பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன். ஆமீன். அன்பு மக்களே, நமது திருச்சபைக்காக மன்றாடுவோம். நமது பாப்பரசர், கர்தினால்மார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், திருத்தொண்டர்கள், பொது நிலையருக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் அவர் அனுப்பி அவர் தான் அரசராக நாம் ஏற்றுக்கொள்ள அவர் திருவுள்ள மன்றாட்டுகளையும் இப்பொழுது ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். உங்களது பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்பொழிவு செய்து மரவணிக்கும் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் உன்னத பணியை ஒவ்வொரு நாளும் ஒப்புடன் ஆற்ற உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் நிறைவாக ஆசியளித்து, குறிப்பாக கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அவர்கள் எடுத்து வரும் ஒவ்வொரு பாதுகாப்புக்கும் தற்காப்பு பணியிலும் அவர்களோடு இருந்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தாயினும் மேலாய் தயவுடன் காக்கும் தந்தையே இறைவா, எம் நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் உமது மேலான பேரருளை அளித்து அவர்கள் நாட்டு மக்கள் நலன் கருதி கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருக்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நாட்டு மக்கள் ஒத்துழைத்து நோயிலிருந்து தங்களை தற்காத்துக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பெற்றதை பகிர்ந்து வாழ தூண்டும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்குணைகள் முதன்மையாது என்பதை நினைவு கூர்ந்து எம் பொருள்கள், திறமைகள், ஆலோசனைகளை பிறருடன் பகிர்ந்து வாழும் அதன் வழியாக எம் பகுதியில் பசி, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து விடுபட்டு நலமான வாழ்வு மக்கள் வாழ வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம்.
நிறைவாழ்வின் நெஞ்சத்திடலே இறைவா. உம் திருமகனது உயிர் பெருவிழாவை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் எங்களது அன்றாட பணிகளுக்கிடையே நிறைவாழ்வின் ஊற்றாக உம்மை தேடும் விதத்தில் தானம், தர்மம், நோன்பு, தியானம் போன்ற செயல்பாடுகளை விரும்பி நிறைவேற்றி வெற்றி காண வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பு மக்களே, இப்பொழுது மௌனமாக நமது சொந்த கருத்துகளுக்காக ஜெபிப்போம். அன்பு இறைவா, இதற்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பாவத்தின் தீமையை அடையாமல் ஆவியின் பெண்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல் பரிகாரம் ஏற்றிடுமா அறியாயின்மை அறியோயாம் தரும் காணிக்கையே அன்பாயே. அன்பு மக்களே, என்னுடையதும் உங்களுடையதும் பலி எல்லாம் வல்ல தந்தையாக கடவுளுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்றைய பணியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் என் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்கள் ஆயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டு நுகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு தகுதியும் நீதியும் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவராக ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 மூல இறைவனமானவர், வானமும் மண்ணும்
மாட்சிமையால் நிறைந்துள்ளது உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவராசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தரல என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திரு நிலையராகிறவரோடும் உமது திரு அவை அன்பினில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் காத்து நிலைவரமாக. உரைகளை தழுவ ஒளி மழையில் உரைகளை தழுவ உரைகளை கழுவ வாழ்வு இன்று வாழ்வு இன்று தேவா தீபங்கள் ஏற்றி இங்கே ஆறுதல் போக்குகிறேன். தீபங்கள் ஏற்றி இங்கே ஆறுதல் போக்குகிறேன். பாவங்கள் போக்குகிறேன். கடவுளின் திருமகனே கருணையின் அருள்கனி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினார் எதிர்நோக்கி இருக்க செய்து நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி தொடரட்டும். இறைவனுக்கு பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்பை அறிந்து